நீங்கள் நடிப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற செலிபிரிட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேணாம். துபாய் சக்கரவர்த்தினே சொல்லலாம். துபாய்க்கு போயிட்டு வந்தார். எங்கள் அப்பா எங்கே போனாலும் சிவாஜி ரஜினி இதுக்கப்புறம் அவர் தான் இறங்கி வர ஷாட் தான் எங்கே போனாலும் இருக்குது. எந்த பக்கம் திறந்தாலும் அதான் இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேச போகிறோம். வெறும் பேச்சாக மட்டும் இருக்காது, பல விதமான வித்தைகளை இப்போ வெளியில் நமக்காக கொடுக்கவும் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேக்ரவுண்ட் லைஃப் என்ன, அவரோட ஸ்ட்ரகிளிங் என்ன, அதை தாண்டி அவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு காரணம் என்னங்கிற விலாவரியாக எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாரு. அவர் வேறு யாருமே இல்லை, வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் எப்படி சார், இந்த பொதுவாகவே சினிமாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரே நைட்டில் ஆளு பெரிய லைட்டாக பார்த்தீங்களா அப்படின்னு தெரியுமா, ஒரு நைட்டு தாயா அப்படின்னு பெரிய ஆள் ஆயிட்டாயா அப்படின்னு தெரியுமா. இந்த புகழின் உச்சத்துக்கு காரணம் என்ன? எல்லாமே நடிப்பின் திறமை தான் சார். ஏன்னா வேற நம்மளுக்கு பிரம்மாஸ்திரமாக எதுவுமே எய்யலை. மக்கள்கிட்ட நான் எஞ்சது நான் எய்ந்தது பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மக்கள்கிட்ட காமிச்சது. அது ஒன்று மட்டும்தான், வேறு எதையும் காட்டவே இல்லை. அதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஒரு உழைப்பு, ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் சார். அதாவது தனிப்பட்ட மனிதனோட திறமை. சரி, எங்கேருந்து உங்களுக்கு இந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு? இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்? நான் ஸ்கூல் லைஃப்லேயே மதுரையில் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். தெரியும். ஸோ பள்ளி பருவத்திலேயே நாடக போட்டி, பேச்சு போட்டி, அது பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனம் சார். இப்போ சென்னையில் லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே மதுரை சென்ட் மேரிஸ் இதெல்லாம் ஒன்று. அது பார்த்தீங்கன்னா நடிப்பு, அதாவது நாடக போட்டினா இது மாதிரி பல நடிப்பு அரக்கன்கள் இருப்பாங்க. அந்த நடிப்பு அரக்கன்களை தான் ஜெயிச்சு வந்தால் நான் எப்படிப்பட்ட நடிப்பு அரக்கனாக இருப்பேன். ஸோ அப்போவே ஃபஸ்ட்டு ப்ரைஸு நாடக போட்டி, பேச்சு போட்டி, ட்ராமா பர்ஃபார்மன்ஸு, இப்படி நிறைய அங்கே ஃபாதர்ஸ் இருப்பாங்க. ஃபாதர்ஸ்லாம் கவர்ந்து இழுத்து நடிப்பு திறமையால், அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் போய் அந்த திறமைகளை காமிச்சு. ஸோ அதனால் ரீல்ஸ் அப்படின்னு வரப்போ சும்மா அதை காட்டல, அங்கே இருக்க நடிப்பு திறமையை அப்படியே டக்குன்னு காட்டுறோம். ஆல்ரெடி நம்ம வெல் ட்ரெயின்டு, நம்மளே சொந்தமாக கதை எழுதி நடிக்க தெரியாத வழி நடிக்க வச்சு அவனை ஸ்க்ரீனில் காமிச்சு பெரிய லெவலில் கொண்டு போய் அப்படிலாம் வந்திருக்கேன் சார். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய நடிப்பு சக்கரவர்த்தி. என்ன சார், நடிகர் திலகத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. இங்கே எல்லாரும் ஆக்டிங் அப்படின்னாலேயும், நம்ம ஊரில் கிராமர் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னாலே நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். ஹாலிவுட் ஆக்டர் மார்லன் பிராண்டோ இங்கே இவர் கூட கை குலுக்கி உங்களுடைய நடிப்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நீங்கள் அந்த இடத்துல நடிப்பு சக்கரவர்த்தின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே நடிகர் திலகம் அந்த கமெண்ட்ஸ்லாம் எடுத்து காட்டுறேன், நிறைய பாருங்க. இல்லை நான் கேட்குறது என்னன்னா, அந்த அளவுக்கு நடிகர் திலகம் அளவுக்கு அந்த நடிப்பு திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒன்றும் இல்லை, 3 படத்தில் தனுஷ் ஆனால் சூசைட் பண்ணுவார் ஒரு சீனை. அதை நான் பண்ணி காட்டுறேன். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சிவாஜி சாரோட இல்லை, அதுதான் மெயின். ஏன்னா வார்த்தைகளால் பேசுறதுல வார்த்தை இல்லை, ஓகேங்களா. 3 படத்தில் தனுஷ் சொன்னா பாருங்கள், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்கள், அந்த ஆக்டிங்லாம் பாருங்கள். இதெல்லாம் வச்சு தான் மக்கள்கிட்ட நம்ம சாதாரணமாலாம் பேர் எடுக்கல சார். அந்த நடிப்பு, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இது ஒன்றும் மட்டும் இல்லை. நேற்று கூட ஒரு படத்தில் விஜய் சார் கத்தியில் குத்தி ஒரு சீன் இருக்கும், அதை அப்படியே பண்ணி காமிச்சேன். மக்கள் மத்தியில் பாருங்கள், போட்ட ஒரே நாளே மில்லியன் வியூஸு. எடிட் கிடையாது, கேமராமேன் கிடையாது, 2-3 டேக்கும் எடுக்கல. அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே இருக்கேன், கீழ் வீட்டில். மேல் வீட்டை ஒரு பையனை கூப்பிட்டு மேக்ஸிமம் நானே தான் எடுப்பேன் வீடியோஸ். அந்த வீடியோ இன்னொரு ஆள் எடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம கத்தியில் குத்தி கீழே விடுகிற மாதிரி சீனு, பிரியமனைவி படத்தில் கிளைமேக்ஸ் சீனு. அதை எடுத்த பையனுக்கு தெரியும், ஒரே ஷாட்டு தான், ஒரே இது எடுக்கிறோம், அப்படியே கீழே போட்டேன், ஒரே நல்ல மில்லியன் வியூஸு. அப்போ அதில் நம்ம என்ன கேமராமேன் இருந்தாங்க, என்ன எடிட் பண்ணாங்க, எப்படி அது மில்லியன் வியூஸ் போச்சு? ஒன்று நடிப்புன்ற திறமை மட்டும்தான். சரி சார். அப்ப என்ன மக்களை கவர்ந்து இழுத்துச்சு? சும்மா எடுத்தோடனே எந்திரிச்சு தட்டி ரீல்ஸ் போட்டவங்களுக்குலாம் மில்லியன் நியூஸ் போகாது சார். அது ஓகே, அது நம்ம அந்த இதில் அதில் கவர்ந்து இழுத்தது நடிப்பு தான். கவர்ந்து இழுத்ததுல இன்னொரு விஷயம் நான் பார்க்கணும்னா, நம்ம பேசுனதுலேயே என்னன்னா, சிவாஜி கணேசன் சாரோட நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, சிவாஜி சாரோடைய ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொஞ்சம் பண்ணி காட்டுங்களேன். கண்டிப்பாக சார். சிவாஜி கணேசன் நெஞ்சில் ஈத்தி குட்டி கர்ணன் படத்தில் கீழே விழுவார், அதுதான் ஆக்சுவலாக நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸில் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ். அப்படியா? எங்க நான் பண்ணி காட்டுறேன். 2 இது மாதிரி கொடுங்கப்பா, 2 அம்பு இருக்கிற மாதிரி. சார் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, சிவாஜி கணேசன் சார் கர்ணன் படத்தில் நெஞ்சு ஈட்டியில் குத்தி கீழே விழுவார் சார். ஆமாம், அந்த சீனை நான் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? எப்படி இருக்கும் பாருங்க.
சூப்பர் சார், சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து கர்ணன் படம் வந்தப்பெல்லாம் நான் ரொம்ப என்னோட டேட் ஆஃப் பர்த் 88 தான் சார். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 88. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப உன்னிப்பாலாம் பார்க்கல. ஏதோ ஒரு டைம் 2 டைம் டிவி சீன்ஸில் படிச்சிருக்கோம். இயற்கையாக வரும். ஓகேங்களா, சில சீன்கள் வந்தால் நான் நம்மளை பார்க்கறதுக்கு ஆர்வத்தை தூண்டும். அந்த மாதிரி பார்த்ததுதான். சரி, இதுக்கு ப்ராக்டிஸ் கூட நான் பண்ணல, லைவாக பெர்ஃபார்ம் பண்ணாதான். என்ன ரீசன்னா, நான் லேட்டஸ்ட்டாக உள்ள ஆக்ட்ரஸ் மாதிரி தான் நடிச்சு காட்டிட்டு இருந்தேன். சிவாஜி சொல்கிறாரு, எங்கே சிவாஜி கணேசன் மாதிரி நடிச்சு காட்டினோடனே ஆடி போயிட்டாங்க. இதை பார்த்து எனக்கு பெரியவங்க கொடுத்த கமெண்ட்ஸில் என்னென்னா, அவரோட ப்ளஸ்ஸே வந்து அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இது உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, இன்னும் அவரையும் மிஞ்சிற லெவலும் இருக்குது. நீங்கள் நல்லா வருவீங்கன்ட்டு பார்க்குற எல்லா பேருமே நிறைய மக்கள் சார், நிறைய மக்கள். ஏன்னா ரீச்சுன்றது அதுதான் சார் ரீச்சு. வேற ஒன்றும் நம்ம பெருசாக பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கல. சரி சார், டயலாக் எப்படி பேசுங்க? இப்போது நடிப்பு அப்படிங்கிறது ஒரு உடல் மொழி. நடிப்புங்கிறது கண்டிப்பாக ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் நடிப்பையும் தாண்டி கம்யூனிகேஷன் மீடியம் அப்படிங்கிறது வசனம். இந்த டயலாக்ஸ், ஏதாவது ஒரு டயலாக் பேசிக்க. கண்டிப்பாக சார். புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் நான் பேசியிருப்பாரு, மக்களை நான் கவர்ந்து இழுத்த டயலாக்காக சொல்ல வரேன். அந்த டயலாகை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை நான் ப்ராமிஸாக சொல்ல வரேன், எழுதி வைக்கல, மனப்பாடம் பண்ணல. ஒரு 3-4 தடவை கேட்டேன். அதுவும் கேட்டது பர்பஸ்ஃபுல்லாக போய் கேட்கல, ரிலீஸ் பண்ணுறப்ப கேட்டேன். நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பாருங்க. ஒரு அண்ணா ராத்திரி என் பண்டாடி என்ன சந்தோஷமா இருந்துட்டு உங்ககிட்ட லாபம் சொல்லலாம் வந்தா, இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது, அப்படியே ஆட ஓட்டுற மாதிரி நான் கதையை தூக்கிட்டு அலையணும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த அளவுக்கு நடிப்பு, இந்த அளவுக்கு ஆர்வம், இதெல்லாம் காரணம் உங்களுக்கு சினிமா துறையில் நடிக்கணுங்கிற ஒரு வெறியா, இல்லை நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு புனிதமான தொழில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதனால் திடீர்னு இந்த இன்ஸ்டா பேஜு இந்த எல்லாமே ஏன் அங்கே ஒரு நல்ல தொழில் நல்லா தானே போயிட்டு இருக்கு? இல்லை அங்கே வருமானம் பத்தலையா? நல்ல வருமானம். இடம் வாங்கினேன், வீடு 2010 படிப்பு முடித்தேன், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. 2013 இடம் வாங்கினேன், 2014 வீடு கட்டினேன், அப்புறம் மாடி கட்டினேன், அடுத்து ஹாஸ்பிட்டலில் கட்டப்பட்டோம். ஃபிசியோதெரப்பின்றது இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மருத்துவர்களோட ஃபிசியோதெரப்பி ஸ்கோப்பு ஜாஸ்தி சார். உங்களுக்கே தெரியும், சாருக்கு தெரியாது இதில். அப்போல்லாம் இல்லை சார், நான் ஒரு வல்லந்தி பையனே போய் நீங்கள் வேலை சொல்லிட்டு. ஓகேங்களா, நான் சொல்கிறேன் சார். நீங்கள் நடிப்பு எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா சார், இது வந்து யதார்த்தமாக வரணும். நடிப்புன்றது நான் திருப்பி நிறைய மீடியாக்களை சொல்கிறதான், நரம்பு, எலும்பு, சதா, ரத்தம், நாடி எல்லாத்துலேயும் நடிப்பு வரி ஊறி போயிருக்கணும். அதே சமயத்தில் கடவுள் இயற்கையாகவே கொடுத்துருக்கணும். என்ன சார் வாட்ஸ்அப் படத்து டைலாக்லாம் பேசுகிறீங்க? வாட்ஸ்அப்பில் டைலாக் நான் பொதுவாக சொல்ல வரேன் சார். அதாவது இயற்கையாகவே அந்த வெறி ஊறி போயிருக்கணும், ப்ளஸ் இயற்கையாகவே அந்த ஞானம் இருக்கணும் சார். நிறைய நம்ம பசங்க போய் ஆக்டிங் ஸ்கூலில் படிக்க வேண்டியதானே, அங்கே போங்க இங்கே போங்க, கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் மனுஷன் வந்து ஆக்டிங் ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போய் தான் ஏர்ஃப்ளைனை கண்டுபிடிச்சாங்களா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ், அறிவு, திறமை தான் முக்கியம். திறமைன்னு ஒன்று இருந்தால் படிப்பே இல்லாமல் அப்போவே நிறைய சாதிச்சிருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு எடுத்தோடனே சோறு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியும். அதான் நான் சொல்ல வரேன் சார். நான் எப்படி மோட்டிவேஷன் ஆகணும்னா, ஸ்கூலில் போனேன், ஸ்கூலில் போகிறப்ப நல்லா படிப்பேன். படிப்புன்ற ஒரு விஷயத்தை மட்டும் காட்டாமல், ஓகேங்களா, அங்கே நடிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாடக போட்டினா களகட்டம், ஓகேங்களா. ஸ்கூல் டே அப்படின்னாலே நாடகம் இருக்கும் சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஸ்டாஃபும் கூட சேர்ந்து நடப்பாங்க, அதுக்கு ரிஹர்சல் நடக்கும், அதுக்கு இது கொடுப்பாங்க, டைலாக் ரைட்டிங் கொடுப்பாங்க. அப்போ போய் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப கெத்தாக இருக்கும். படத்தில் நடிக்கிறது கஷ்டம் மாதிரி ஸ்கூலில் நடிக்கிறப்பே நான் 6வது போனவொடனே பெரிய கிங் ஆகலை. 6th ஸ்டாண்டர்ட் போனவொடனே ஸ்கூலில் நடிக்கிற நாடகத்தில் ஒரு சீனுக்கு வந்தேன். முரசு தட்டுற சீனு கிடச்சாங்க சார். டாங்க நான் அடித்த முரசு தட்டுற மாதிரி வந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா +1 படித்த பசங்க, 9th படித்த அந்த அன்னைங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்மளை ஓரமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், அதில் வந்து ஓரளவு நம்மளுக்கு இது கிடைக்குது. அடுத்து மெயின் ரோல் பண்ணுறோம். 7th மெயின் ரோலுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன், ஹீரோ மாதிரி. பண்ண உடனே டக்குன்னு மேலே போயிட்டேன் இருக்கான்ட்டு. அப்புறம் நானே தனியாக கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்சர்வ் பண்ணது 6 months தான். ஹாஸ்டலில் வேறு படித்தேன். அடிக்கடி ஸ்கூலில் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும் சார். இப்போ இக்னேசியஸ் திருவிழா நடக்கும், அதாவது இக்னாசியார் திருவிழான்ட்டு இக்னேசியஸ் ஃபெஸ்டிவல் நடந்தோடனே டக்குன்னு நீங்கள் ட்ராமா பண்ணோம். அப்போ சீனியர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்ப்பேன், அவங்க ஸ்டேஜ் ஏறி நடிக்கிறத பார்த்தேன். நம்ம எப்போ அப்படி நடிக்கிறது, ஓகேங்களா. பைபிள் உள்ளதெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. ஆகும்னா எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் டேவா உடனே எனக்கு நாடகம், எல்லாத்துக்குமே நாடகம். எந்த சேனலையும் நான் சொல்ல வரேன் சார். எங்கள் ஸ்கூலில் இதை கற்றுக்கிட்டேன்னு சொன்னேனே தவிர, அந்த ஸ்கூலில் உங்களுக்கு பாருங்களே எப்படியெல்லாம் பாயிண்ட் கிடைக்குதுன்னு எந்த சேனலுக்கும் சொல்லாத இந்த ரகசியத்தை சொல்ல வரேன். ஸ்கூலுன்னு சொல்கிறேனே, அந்த ஸ்கூலில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இக்னாசியார் திருவிழான்னு இருக்கும் சார், உடனே நாடகம். டீச்சர்ஸ் டே நாடகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் நாடகம். இப்படி ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் ஆகும்னா நாடகத்தை போட்டுவாங்க.
சரி சரி. ஓகேங்களா? அது போக ஸ்கூல் டே தனியா இருக்கும், காலேஜ் டே தனியா இருக்கும். இந்த நான் எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது எப்பவுமே இந்த கம்பன் கழகம், இளங்கோ இலக்கிய மன்றம்னு சொல்லிட்டு உட்காந்து வள்ளுவன் வாக்கு இது மாதிரியே போடுற மாதிரி சொல்றீங்க நீங்க. அவங்கன்னா ஸ்கூல்ல நாடகத்தை போட்டுருவாங்க. அப்பயே ரோஸ் பவுடர் இருக்கும், மேக்கப் இருக்கும், அந்த கெட்டப்ல போய் நிக்கணும்னு தோணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா மாறுவேட பெட்டி இருக்கும், அது ஒரு நடிப்பு தான். மாறுவேட போட்டி, தனி நடிப்பு போட்டி, இதெல்லாம் நடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பேச்சு போட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ இருந்தே நம்மளோட திறமையை அசுர வளர்ச்சி ஆக்கிக்கிட்டோம். காலேஜ் போனால் காலேஜில் அலறாங்க, மதுரக்காரன் தான்டா. பேச்சு போட்டின்னு வந்தால் உண்மையிலே எனக்கு என்ன நினச்சாலும் சார், எதிர்த்தரப்பில் இருக்கீங்களா வந்துட்டானா அறல்வாங்க அப்படி. சரி, நம்ம காலேஜுக்குள்ளதான் பார்த்தோன்னா இன்டர் காலேஜ் மீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் சோனா இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் சேலத்தில் தான் படித்தேன் காலேஜ் படிப்பு, பிசியோதெரபி படித்தது சேலத்தில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7th ஆர்ட்ஸ் 8th ஆர்ட்ஸ்னு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும். ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டேலண்டாக இருப்பாங்க, அலருவாங்க. பக்கத்துலேயே சாரதா காலேஜ் இருக்கும். லயன்ஸ் கிளப் மீட்டுன்னு வச்சுன்னா எங்கள் காலேஜுக்கு நான் தான் டிராஃபி எடுக்கிறதுக்கு அதிகமாக பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் கல்ச்சரல்ஸில். ஸோ நம்ம சும்மா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட, நம்மளுக்கு பின்னாடி இவ்வளோ பக்கபலங்கள் பின்பலங்கள் இருக்குது. அப்போ ரோட்ரா கிளப் பிரசிடென்ட் எங்கள் காலேஜ் சேர்மனை கூப்பிட்டு சொல்கிறார், சார் இந்த பையன் நல்லா துடிப்பாக இருக்கான், நல்லா வருவான், ஸ்கூல்ல இருந்து காலேஜில் இருந்து இந்த மாதிரி சொல்லி வந்து கரெக்ட் படிப்பை முடித்த உடனே நம்ம சார் யாருமே டாக்டருக்கு படிச்சுட்டு பேஷண்ட் அட்டன் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். நான் அப்பயே போய் நடிக்க வர்றோம்னா, அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா சினிமா ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது சார். ஸோ அதில் வந்து பெருசாக பேரும் போலும் கிடைக்காது. பிசியோதெரபி டாக்டர்னா அது கிடைக்கிற மரியாதையே தனி. ஒன்றும் இல்லை சார், நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போயேன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கோடீஸ்வரன் வருவான், பணக்காரன் வருவான், அவங்களுக்குலாம் அந்த மரியாதை இருக்காது. வந்தோடனே தம்பி பிசியோதெரபி டாக்டர் உட்காருங்க, எனக்கு பேக் பெயின் இருக்குது தம்பி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தம்பி, அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி. எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து ஆடி எனக்கு அங்கே தான் அதுதான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி சோகங்களை அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நம்ம நல்லாவும் படிப்போம். ஒரு மனிதருக்குள்ள பல வகையான திறமை இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, நடிப்பு திறமை இருக்குது. அதே சமயத்தில் அந்த படிப்பு திறமையை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? கிளினிக் வச்சு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சும்மா வராது. அதுக்கு இப்போயுமே உங்கள் ஃபீல்டில் சினி ஃபீல்டில் இப்போ நான் வந்திருக்கேன், எனக்கு முழு மரியாதை கிடைக்கிறது காரணம் என்னோட படிப்பு. பேருக்கு பின்னாடி ஏன்னா நான் படிச்சிருக்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபின்றது 5 வருஷ கோர்ஸ். அப்போ எல்லாருக்குமே ஆகா இவர் ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவர் அப்படின்னா ஒரு தனி மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, தனுஷனா கூட ஸ்கூல் காலேஜ் படிப்புலாம் போல அப்படியே வந்துட்டாங்க. மற்றவங்களாம் எப்படியோ வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஆரம்பத்தில் கிடைக்காத பெரிய ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கிது இல்லையா? அவங்களுக்கும் கிடைச்சிச்சு, அது வேற விஷயம். இப்போ எங்கே போனாலும் நீங்கள் மக்கள் என்ன சார் சொல்கிறாங்க, டாக்டர் திவாகர், நான் ஃபிசியோதெரபிஸ்ட்னு யார்ட்டையும் சொல்லவே தேவையில்ல, உங்கள்கிட்ட வாண்டு கூட கேட்குது சார், நீங்கள் டாக்டர் திவாகர் தானே அப்படின்னு கோயம்புத்தூர் ஒரு மாலில் வந்து கேட்குறாரு. ஸோ வந்து சார் இது அப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி எதுக்கு இருந்தாலும் நாடகம் போட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ கற்றுக்கிட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணும் சார். சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லாம் 2019 ரொம்ப பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி கொண்டு இது எல்லாமே இரவின் போட்ட திட்டம் சார். நம்ம கையில் எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு மேலே ஒரு பவர் சார். எனக்கு அதில் தான் சார் இப்போ உடன்பாடே இல்லை. நீங்கள் எது பண்ணாலும் வந்து ஒரு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இரவின் போட்ட திட்டம், இதற்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வேணும், முகராசி வேணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார். முகராசி மாதிரி வந்து நடிக்க வர்றதுக்கு ஆக்டிங் கிளாஸ் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்றீங்களே. அப்போது ஒரு ஆக்டிங்கில் ஒருத்தனுக்கு ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசையை வச்ச ஒருத்தன் எந்திரிச்சு போய் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான். அவனுக்கு வந்து பயிற்சி தெரியல, எங்கே எப்படி நடிக்கணுங்கிறது தெரியல. அப்போ முறையாக ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் கற்றுக்கிறதுல என்ன தப்பு? இப்போ நீங்கள் வந்து பிபிடி வந்து உங்களுக்கு இயற்கையாகவே வந்துச்சா? ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் கற்றுக்கிட்டீங்க, அதில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்தீங்க. அதே மாதிரி நடிப்பு ஒரு பெஸ்ட் இல்லை, அதை நான் என்ன சொல்லிடுறேன், அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இயற்கையாக இருந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு இயற்கையா இல்ல, அது இதுக்காக இப்படி வேணுங்கிறத வந்து குறைச்சு மதிப்பிடுற மாதிரி மதிப்பில்லை சார். அவங்களுக்குன்னு ஒரு திறமை கொடுத்துருப்பாரு கடவுள். சரி சார், அவனுக்கு நடிப்பு திறமையோ படிப்பு திறமையோ இல்லாட்டி அவனுக்குன்னு வேற வகையில் ஏதாவது கடவுள் ஒன்று கொடுத்துருப்பாரு. அதை என்ன பண்ணணும், அவரா அதை கண்டுபிடிச்சு நம்ம எதுல பெரிய ஆளா இருக்கும் அதுல போய் பெரிய ஆளா ஆகணும். சரிங்க, 2 பாயிண்ட். இது முரண்பாடான ஒரு விஷயம், தத்துவ பிலாசபிக்கலாவே நான் கேட்கிறேன். நீயா வந்து எனக்கு இது தெரியாதுன்னு சொல்ற வரைக்கும் நீ அக்செப்ட் பண்ணிக்காத அப்படிங்கிற ஒன்று சொல்றாங்க. இன்னொரு பக்கமும் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, உனக்குலாம் அது செட் ஆகாது அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. இப்போ ஒருத்தன் அவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இங்க பாதி ஆய்க்காலம் போயிருது. அது அவங்க சார், அது ஓபனா சொல்லவா, அது அவங்க மேல உள்ள மிஸ்டேக்ஸ், அது டிபெண்ட்ஸ் அபான் தி பர்சன். நீங்க அந்த அதான் நான் அடுத்து சொல்ல வரேன். இப்போ ஒருத்தனுடைய மிஸ்டேக்ஸ், அதுவும் சினிமாக்குள்ள வரவங்க, இப்போ நீங்களும் சினிமாக்குள்ள இருக்கீங்க, நானும் சினிமாக்குள்ள இருக்கேன், இங்க இருக்கிற எல்லாருமே சினிமா மீடியத்துக்குள்ள தான் இருக்கும். உங்களுக்கு இருக்க திறமை எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அவங்க திறமை இல்லாதன்னு சொல்ல வரல சார். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஏற்கனவே சொன்ன ஒன்று தான், அவங்களுக்குள்ள திறமை. முதல்ல நான் சொல்ல வரேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடையாட்டி அது பல காரணங்கள் இருக்கும். உண்மையிலேயே அவங்க ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க, அந்த விஷயத்துக்கு ஃபிட்டாக இருந்திருக்க மாட்டாங்க, அதனால வேணுமா ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, பல வகையான காரணங்கள் இருக்கு. ஃபிட்டாக இருந்தாலும் சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கு சார், நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க சார், ஆனால் என்னுடைய கதாபாத்திரம் இந்த அளவு தேவை இல்லை சார். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் தூக்குவாங்க சார்.
இந்த தேவை அப்படிங்கிற அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இங்க தேவைங்கிறது வந்து நீங்க நினைக்கிறீங்க நம்மளுக்கு யூடியூப் நம்ம நிறைய சேனல் தேவைன்னு இருக்கு. இங்க எத்தனையோ நாடக கலைஞர்கள் இருக்காங்க சார், எத்தனையோ கூத்து கலைஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ நடிப்பு. இந்த சாலிகிராமத்துக்கு வந்து பாருங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு தெரு ஃபுல்லா போய் பாருங்க, அவங்களுடைய திறமை நீங்க நைட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுல ஒரு மதுபான விடுதிக்குள்ள நீங்க அங்க போய் உட்காந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் நடிப்பு பத்தியும் அந்த நடிப்புல எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறத பத்தி பேசுவாங்க. சரிங்களா, ஒவ்வொருத்தவங்களுடைய நடிப்பு திறமையும் ஒவ்வொரு ஆங்கிள் போகும். இல்ல சார், இதே நீங்க சொன்னது ஒருத்தர் சொன்னாரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல எனக்கு வாய்ப்பு வருது, வாய்ப்பு வர்றப்ப சேலரி பேசுகிறப்ப கம்மியாக பேசுகிறாங்க. இல்லை சார், நான் பிசியோதெரப்பியில் இவ்வளோ சம்பாதிப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் வந்து அப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொன்னாங்க. சூரியனா இருக்கார்ல, அவரெல்லாம் ஆரம்பத்தில் 500 ரூபாய்க்கு வந்தார், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சார் நான் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் பேசிக்காக ப்ரொஃபஷனல், என் ப்ரொஃபஸரை விட்டுட்டு வர்றதுனா அதுக்குன்னு சொல்லிட்டு வேணும். அது போக அப்போ அவர் சொன்ன விஷயம், சார் நான் எல்லாமே ஒத்துக்கிறேன், எங்ககிட்ட ஃப்ரீயாக நடிக்கிறதுக்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர் சொன்ன விஷயம், ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜரு, இது மாதிரி நடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சான்ஸ் கிடச்சா போதுன்னு. ஆனால் அவங்ககிட்டலாம் உங்களை மாதிரி திறமை இல்லை, அதனால தான் நான் உங்களை டிமாண்ட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க பண்ணி. அது கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் சார். அப்படிலாம் இல்லை சார், அவங்க அது கிடையாது. என்னன்னு சொல்றேன், மன உயர்ந்து சொல்றாரு. மன உயர்ந்து வந்து சொல்றதுக்கு ரெண்டு விஷயம். இப்போ ஒரு அப்படி எதுக்கு அவங்க நம்மள டிமாண்ட் பண்ணோம்? அதுக்கு நான் சொல்ல வரேன், உங்களை டிமாண்ட் பண்றதுன்னா இப்போ நோன் ஃபிகர், நீங்க வெளியில தெரியுறீங்க, உங்களை உள்ள போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன அணில் இது கொடுத்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு வந்து அது எலிவேட் பண்ணும், அதனால உங்களை கூப்பிடுறாங்க. இல்ல சார், அந்த மாதிரி சொல்ல முடியாது, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், அதுதான் சொல்ல வரேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால விட்டுட்டு நம்மளையே செலக்ட் பண்ணுவோம். நோன் ஃபிகர்னா சோசியல் மீடியால நம்மள மாதிரி ட்ரெண்ட் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்கள கூப்பிடாம எதுக்கு நம்மள போய் அந்த கதாபாத்திரத்துக்கு நடிப்பு அப்படின்றது ஒண்ணு வேற இல்ல சார். என்ன கொடுத்தாலும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பவர் ஸ்டார் டாக்டர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவர் முதல் படத்தை அவரே 100 நாள் ஓட்டுனாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து யாரோட கம்பேர் பண்ண வேணாம் சார். பவர் ஸ்டார் சாருக்கு அவர் காமெடி மட்டும் தான் நல்லா வந்துச்சு, ஒரு கஷ்டமான சீன் சோ பண்ணா நிறைய. உங்களுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் படம் லத்திகா படம், அவர் ஆக்ஷன் ஹீரோ சார், அவர் ஆக்ஷன் ஹீரோ. பவர் ஸ்டார் படம் நீங்க வந்து அதுக்கு அடுத்து அவர் காமெடி என்ன தான் பாத்துறீங்க, அதுக்கு அடுத்து 2.0 இருந்து மத்ததில்ல. ஆக்சுவலா அவர் வந்து லத்திகா படம் நீங்க பாத்துறீங்களா, அந்த படத்தை அவர் போலீஸ் ஆக்ஷன் ஹீரோ 100 நாள் ஓட்டிருக்காரு. அவரும் இந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவர் தான், அவர் அதே மதுரைக்காரர் தான். சரிங்களா, இப்ப அடுத்து டாக்டர் அகிலன் ஒருத்தவர் இருக்காரு, எலெக்ஷன் கூட அவரும் இதே நடிப்புல வந்தவர் தான். சரவணன் சாரா? ஆமா 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 ஆமா. சரிங்களா, டாக்டர் சரவணன் இருக்காரு இல்லையா, அவரும் நடிக்க வந்தவர் தான். பட் இப்போ அதாவது ஒரு விஷயம் சொல்லவா, இல்ல இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லவா சார், நல்லா மக்கள் மத்தியில் ஆழமா முடிச்சுன்னா மக்கள் என்னமே விட மாட்டாங்க. ஏன் எல்லாரும் திவாகரை தேடுறாங்க, நடிப்புன்ற ஒரு விஷயம் இருக்கனால தான் தேடுறாங்க. அதுக்காக நம்ம அடுத்தவங்களையும் நம்ம குறைச்சி சொல்லலை, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேட்டர்ன் சார். நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் கூட மோட்டிவேஷன் ஆகுறாங்க, ஆஹா இவர் போகிற வழியை பாரு, வெரி ஆஃப் டாக்கை பாரு. முதல்ல அதான் சார், நிறைய பேர் சுற்றுறாங்கன்னா அவங்களுக்குள்ள திறமையை அவங்க கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் அந்த நடிப்பு திறமை இருக்காது. அவங்க சில பேர் என்ன பண்ண, நீங்கள் சொன்னாப்புல ஸ்கூல் பண்றையில் போய் அவங்க அதை கற்றுக்கிட்டு இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள அவங்களோட காலங்கள் ஓடிடும். அது வந்து அதை விட்டு உங்கள் ஒப்பீனியனு சார். இந்த ஊர் உலகமே வந்து உலகநாயன் கமல்ஹாசன், உலகநாயன் பட்டம் வேணாங்க, கமல்ஹாசன் கேஹெச்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பட்டத்தை திறந்து போய்கிட்டு இருக்கும்போது அது என்ன சார் வாட்டர் மெலன் ஒரு மாதிரி காமெடியா இல்லையா? பட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போகும்போது அல்டிமேட் ஸ்டார் அஜித் அப்படிங்கிறத தூக்கி எரிச்சாச்சு, இதையும் தூக்கியாச்சு, சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அப்படிங்கிறத தூக்கியாச்சு, சூர்யா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சூர்யான்னு அந்த சூர்யா சார் இந்த இடத்துலையுமே வந்து ஒரு பட்டம் போட்டதில்ல, கார்த்தி சார் எதுவுமே போட்டதில்ல. எல்லாருமே நடிகர்கள்லாம் எல்லாருமே வந்து ஒரு பட்டம் இல்லாத நடிகர்களாக மாறும்போது நமக்கு மட்டும் இந்த வாட்டர் மெலன் நம்ம பண்ண புண்ணியமா, முன்னோர்கள் பண்ண புண்ணியமா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுரை மீனாட்சியோட அருள் நேரடியாகவே எனக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி இறை ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்டார்னு பட்டம் கிடைக்குது பாருங்க. ஓகேங்களா, இது எவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ பேர் சார். அது எந்த இடத்துலையுமே ஒரு விஷயம் சொல்லுவா சார், எந்த ஒரு இடத்துல நான் என்னைக்காவது வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லியிருக்கேன்னா, இது எப்படி எனக்கு இந்த பட்டம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வச்சு ஆல்பம் சாங் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைமா. ஓகேங்களா, அப்பயுமே ஏகப்பட்ட போட்டி, அவரை போடுங்க இவரை போடுங்கன்னு என்னை எடுக்கிற பையன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நம்ம பிடிக்கும் சார். இல்லை இவரோட ஆக்டிங் தான் பயங்கரமாக இருக்குது, எனக்கு இவர் தான் வேணும், நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மகிட்ட தேடி வந்து பேசி எல்லா சாங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு வைங்களே. புட்டிஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பட்டப்படம்னு கேட்டார். அப்போ எல்லாம் சோசியல் மீடியாவில் பசங்க போடுறது நடிப்பு அரக்கன், குட்டி நடிகர் திலகம், குட்டி சிவாஜி அந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரியே போட்டுப்பான்னு சொன்னேன். அந்த பையன் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டா, நாங்கள் ஒரு பட்டம் கொடுப்போம், அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அதை அந்த பையன் மட்டும் பண்ணலையா, டீம் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. டீம் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்து ப்ரொமோ வர்றப்ப தான் தெரியுது, அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு பிஜிஎம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஆல்பம் சாங் நம்ம வச்சு பண்ணாங்க. அப்போ அவங்களும் அதே தான், வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் வாட்டர் வாட்டர். அது கேட்கறதுக்கு அவ்வளோ, நானே அதை 100 தடவை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பேன்.
வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படியே தர்பூசணி வந்து கீழே விழுந்த ரத்தம் தெரிச்சு அது பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இந்த ஒரு இது ஒரு மனுஷனை உட்காந்து அவனை பற்றி ஒரு பேர் வைக்கிறதுக்கும் பட்டை வைக்கிறதுக்கும் கடைசியில் அப்படி ஆரம்பிச்சு இப்போ பெரிய பெரிய டிவி சேனல் இருந்து எல்லா பேருமே வாட்டர்மெலன் ஸ்டார். இப்போ கூகுளில் வாட்டர்மெலன் ஸ்டார் அடிச்சுன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே வருது. வாட்டர்மெலன் ஸ்டார் இஸ் டாக்டர் திவார், ஹி இஸ் த வெரி பாப்புலர் பர்சன் இன் ஃபிசியோதெரபி ஃபீல்டு, ஈஸியலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருது. அப்போ இது இப்படி இயற்கையாக யாருக்கு கிடைக்கும்? நான் அந்த ஸ்டாரு, நான் இந்த ஸ்டாரு சார், பவர் ஸ்டார் சார் கூட அவருக்கு பேர் பவர் ஸ்டார்னு வச்சுக்கிட்டார். நான் எங்கே வச்சேன்? எந்த ஒரு அடைமொழியுமே வச்சுக்கல. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. மக்கள் வந்து இந்த நடிப்பு அரக்கன் கூப்பிட்டது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி நடிகர் திலகம், குட்டி சிவாஜி, ஃபேஸ் அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா, அந்த எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் எல்லா பட்டத்தையும் மீறி வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற பட்டம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ அது இயற்கையா இறைவன் கொடுத்தது. எத்தனை பேர் கிடைக்கும்? நீங்க சொன்னாப்புல பெரிய பெரிய ஸ்டார்களுக்கே கிடைக்காது, இது பெரிய பெரிய நடிகர்களுக்கே கிடைக்காது. நடிகர்கள்லாம் அவங்களுக்கு சிம்பன்னா கூட அவரா வச்சுக்கிட்டாரு லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு. எனக்கு நான் வைக்கலையே, மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கேன். நான் எப்பயும் ஜெயிச்சிட்டேன்ல, ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன் இல்லையா? எங்கேயோ இருக்கிற மதுரையில் உட்காந்து ஒரு ஓரமாக ஒரு கிராமத்தில் உட்காந்து தர்பூசணி, அதுவும் கிராமத்துக்கு போகிற வழியில் தான் அது பண்ணேன். அங்கே தர்பூசணி சாப்பிட்ட ஸ்டைலு துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெரிய பில்டிங் ஃப்ரிட்ஜ் கலிப்பா கீழே உட்காந்து தர்பூசணி சாப்பிட வச்சுச்சுல. இது எவ்வளோ பெரிய வெற்றி. மலேசியாவில் இருந்து சாப்பிட வச்சுச்சுல. இதெல்லாம் எதனால சார்? இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா வாட்டர்மெலனில் காமெடியும் கூட கிடையாது. அதில் நம்ம காமிச்ச ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா, வாட்டர்மெலனை சாப்பிட்றோம், அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் சார் அந்த. ஸோ வந்து இது இயற்கை கிடைச்சதில்ல எவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். அதுவும் படத்தில் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார் ஆகிருக்கும். படத்தில் போனால் இன்னும் என்ன நடக்கும், இன்னும் நம்ம எவ்வளவு நம்மளோட சின்ன சின்ன தவறுகளை எவ்வளோ நம்ம சரி பண்ணிக்கிறோம், இன்னும் எவ்வளோ நடிப்போம், இன்னும் எவ்வளோ டான்ஸ் ஸ்டெப்ஸ் வரும், இன்னும் எவ்வளோ பெரிய நடிகர்களுக்கு டஃப்பாக இருக்கும், ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்படி இருப்போம், அதெல்லாம் யோசிச்சு பாருங்க சார். இது ஆக்சுவலாக நான் கேட்குறேன்னு யோசிக்காதீங்க, ஆனால் நீங்கள் கரெக்டாக ஹானஸ்டாக பதில் சொல்லணும். இது வரைக்கும் நீங்க பேசுறது எல்லாத்துலயுமே உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசிக்கிறீங்க. அது உண்மையா சார்? நான் வந்து பெருமையா சொன்னதுல உங்களுக்கு தெரியாது இல்லையா? வாட்டர்மெலன் ஸ்டார் எனக்கு பின்னாடி எப்படி நான் சொன்னாலும் உங்களுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னு மட்டும் பேசுறது இல்ல. இது வரைக்கும் நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே உண்மையான விஷயம் தானே. நான் உட்கார்ந்து இப்போ நீங்க மதுரையில ஒண்ணும் சார், மதுரையில ஒரு 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 பேஷண்ட் பார்க்க கிராமத்துக்கு அவுட்டர் தான் போறேன். ஓரமா உட்காந்து கிராமத்துல வாட்டர்மெலன் சாப்பிட்ட பையனை உலகத்திலே பெரிய பில்டிங் எப்போ மக்கள் ரசனை தானே அங்க கொண்டு போச்சு. மக்கள் ரசிக்கிறனால தான் எங்க இருந்து அங்க கொண்டு போய் வாட்டர்மெலன் செய்ய வச்சாங்க. வாட்டர்மெலன் சாப்பிடுறதுல வந்து ஆபாசம் கிடையாது, யாரையும் கிண்டல் பண்ண கிடையாது. நான் சொல்றேன், என்ன பத்தி நான் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி இருக்கிறது என்னன்னா உங்களுக்கு தற்பெருமையா பேசுற தற்பெருமை சார். உங்களுக்கு தெரியாது இல்லையா நான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு எனக்கு எப்படி பேர் கிடைச்சுன்றது சத்தியமா உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, இவரை வச்சு ஆல்பம் சாங் பண்ணாங்க. ஏன்னா அதை நானும் எனக்கு வச்சுக்கிட்ட பட்டம் கிடையாது, மக்கள் எனக்கு கொடுத்த பட்டம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எந்த லெவல் ரீச் ஆச்சு, மக்களோட நம்மளோட ஒரு நன்மதிப்பை சம்பாரிச்சோம், எப்படி நாடு விட்டு நாடு கடத்துச்சு, அதுக்குண்டான ஹிஸ்டரி நான் சொன்னாலும் சார் தெரியும். நீங்க ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே தெரியும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இவருக்கு எப்படி இப்படி பட்டம் வந்துச்சு, எதனால வச்சாங்க, யாரு வச்சாங்க, ஸ்க்ரீனில் போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு பட்டம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நேற்று காலையில் ஒருத்தர் பேசுகிறார் சார், அந்த துபாய் ட்ரிப்பில் அந்த இந்த சூட் போனீங்க இல்லையா, ஹெலிகாப்டர் சூட்டு, அதெல்லாம் நீங்கள் நடந்து போகிற ஸ்டைல் என்ன அப்பா பாப்பா உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் அந்த பார்க்குறதுலாம் ரஜினி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூனிக்யூ ஸ்டைலாக இருந்துச்சு பார்க்குறப்ப. சார் ஒரு சில படங்கள்லாம் நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ நான் உட்படமே அதை அந்த தப்பை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் ஒரு படம் பிடிக்கலை அப்படின்னா நான் உட்காந்து இப்படி தலையை பிடிச்சிட்டு இப்படிலாம் பண்ண மாட்டேன். சூப்பரா 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவோம். இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, இதை வந்து ஒருவேளை உங்களுக்கு எப்பவுமே தோணுது இல்லையா, இது ட்ரோல் பண்றாங்கடா என்ன ட்ரோல் இல்ல சார், இல்ல சார், எதுவுமே உங்களுக்கு மனசாட்சி வச்சு யோசிச்சு பாருங்க. துபாய் போன ட்ரிப்லாம் 50 பேரையும் கவர்ந்து இழுத்தது இல்ல சார். நான் அது கேட்கல, அது வந்து ஸ்டைல்னால வந்து அது மட்டும் இல்ல, அந்த எல்லா மீடியாவுமே நம்மள பாசிட்டிவா தான் பப்ளிசிட்டி பண்ணாங்க. பாசிட்டிவிட்டியை நான் பாராட்டு இல்ல பாசிட்டிவிட்டியை பாராட்டுறது இல்ல, அது எல்லா மீடியாவுமே பாசிட்டிவா உங்களுக்கு பாசிட்டிவா தான் போட்டிருந்தாங்க, நல்லா தான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையை தான் சொல்லியிருந்தாங்க. உங்களை நிறைய பேர் டாக்டர்ஸே வந்துட்டு அவரோட பாசிட்டிவிட்டியை பாராட்டுறதுலாம் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோஸ். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், பாசிட்டிவ் சார். இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன். இந்த பாசிட்டிவிட்டி கான்ஃபிடன்ஸ்லாம் ரெண்டாவது விஷயம். உண்மையிலேயே அவங்களுக்கு தரமாக இருக்கனால தான் ரீச் ஆனாங்க. வெறும் பாசிட்டிவிட்டியும் வெறும் கான்ஃபிடன்ஸையும் நிறைய பேர் வச்சுருந்தா அப்படியே இருப்பாங்க. ஒரு சேருக்கு 4 நாற்காலி மாதிரி தான் சார். வெறும் பாசிட்டிவ் மட்டும் வச்சுட்டு எனக்கு நடிப்பு தர முடியல தூக்கி எரிஞ்சிருவாங்க. உண்மையிலே இருக்குது அந்த நடக்கிற வாக்கிங் ஸ்டைல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. துபாயில் போய் நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் சூட்லாம் பாருங்கள், அது எத்தனை பேர் எத்தனை தடவை ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க தெரியுங்களா? ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வருது, அந்த ஹெலிகாப்டர் ட்ரிப்லாம் பாருங்கள், அது பண்ணுற வாக்கை பாருங்கள். இவங்க மட்டும் இல்லை,
இப்போ லேட்டஸ்டா சசிகுமார் அண்ணாவை பார்த்திருந்தேன், டைரக்டர் தான். ஆமா, ஆமா. அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்டாரு. ஆமா, கூட வந்திருந்த அவர் அசிஸ்டன்ட் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு பெருமையா சொன்னாரு. எனக்கு பின்னாடி வந்து ஒரு படத்துல நடிச்ச ஹீரோ, அவர் அப்பாயின்மெண்ட் இருக்காரு, நானும் அப்பாயின்மெண்ட் இருக்கேன். ஆனா ஃபைனலா வந்து ஒரு டாக்டர் தொழில் புனிதமான அது ஒரு நல்ல மனுஷன், பிசியோதெரபி பத்தி தெரியும். வேலையை யாரு அவன் இல்ல, என் மக்களே என்ன சொல்றாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்ன சொல்றாங்க, நீ நல்ல டாக்டர்ல அதையும் விட்டுறாதன்னு சொன்னாங்க எல்லாரும். ஆமா சார், ஊர்காரன் பூரா பேர் என்ன பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து ஏய் உன் பாட்டுக்கு வைத்தியம் பார்த்து தெரிஞ்ச அதை தூக்கி போட்டு அதெல்லாம் எந்த காலம், அதெல்லாம் எந்த காலம். அப்பல கேட்கலையா? கிராமத்துல பட்டிக்காட்டுல முத கொண்டு இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருங்க. ஏய் இவர் பெரிய ஆளாட்டா இருப்பா, செலிபிரிட்டிப்பா, அவங்க பண்றாங்க இங்க பண்றாங்க. அதெல்லாம் எந்த காலம் சார்? பேசாம நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கணும் சார். அதாவது சிலருக்கு நல்லா ஆகலா, உள்ளுக்குள்ள போய் கெட்டு போறான், அவனுக்கு பப்ளிசிட்டி கிடைக்காதவன தூத்துவாங்க. நம்ம நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் பெருமையா தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த அசுர வளர்ச்சியோடைய அடுத்த இலக்கு என்ன? அசுர வளர்ச்சி திவாகர்னு வச்சுக்கோமா சார்? உண்மையை சொல்லுவா சார். நான் வீடியோ போட்டது ஃபேஸ்புக்கில் மட்டும்தான், ஓகேங்களா? ஃபேஸ்புக்கில் இருந்து இன்ஸ்டா வந்துச்சு. இன்ஸ்டா ஃபேஸ்புக் மட்டும்தான் நம்ம இலக்கா இருந்துச்சு, ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் போயிடுச்சு. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளை யூடியூபர்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் கூப்பிட்டேன், நான் எந்த யூடியூபர், எனக்கு என்ன சேனல் இருக்குது, நான் என்ன யூடியூப்பில் சம்பாரிச்சேன், சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு டாக்டர் திவான்னு சொல்லுங்கள், இல்லை ஆக்டர்னு சொல்லுங்கள், யூடியூபர்னு என்னை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து யூடியூப்லேருந்து டிவி சேனல்ஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டோம். டிவி சேனல்ஸில் ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா ஏன் போட்டாலும் தான் ப்ரொமோவை போடுறாங்க, ஏன்னா அப்போ தான் வியூஸ் போகும். எந்த லெவலில் நம்மளோட வளர்ச்சியை பாருங்கள். அடுத்து டிவியில் இருந்து பிக் ஸ்க்ரீன் தான் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக், அதாவது ஆயிட்டீங்களா என்ன சார் படத்தில் ஏதாவது கமிட் ஆகிட்டீங்களா? இல்லை சார், அது இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. பட் கூடிய விரைவில் நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சியை பாருங்க. நீங்கள் கமிட் ஆகிட்டே ஆகலன்னு சொல்லலாமே, நீ அது ஒன்று சொல்கிறது தப்பு. 1000 பிரச்சனை இருக்குது சார். அது என்னோட சுய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம், அடுத்தவங்களோட பர்சனலும் சேர்ந்து இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. ஆயிட்டே ஆகலைங்கிறது சொல்றது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது என்னோட தனிப்பட்ட தனிப்பட்ட நான் ஒரு ஆளால என்னால் முடிவெடுக்க முடியாது. அது ஒரு டீம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அப்படி சொல்லவும் முடியாது, ஏன்னா எனக்கு மேலே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான லீட் ரோல் கேரக்டர் வந்து மறைமுகமாக வச்சுட்டு வந்து காஞ்சனா படத்துல ஆரம்பத்திலேயே சார் உள்ள என்ட்ரா ஆகிற மாதிரி வந்து அந்த டைட்டில் வரும்போது ஒரு என்ட்ரா ஆகும் தெரியுங்களா காஞ்சனா, அது மாதிரி ஏதோ ஒரு பெரிய அதுக்காக டிராவல் படம் ஃபுல்லாக டிராவல் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது சார். ஒரு சீன் வந்தாலும் நம்ம வெயிட்டாக நிற்போம். ஓகே, அது வரும், வர்றப்ப பார்த்துக்கிறோம், ஓகேங்களா? அப்போ பிக் ஸ்க்ரீன். அதாவது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்தோம், ஃபேஸ்புக்கில் வந்தோம், அப்புறம் யூடியூப்பில் வந்தோம், ட்விட்டரு, நம்ம பேரில் டிக்டாக்ல எல்லாம் ஏகப்பட்ட ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் யாரை இன்டர்வியூ எடுத்தாலும் அதில் என்ன தூக்கி டாக்டர் திவாகர்னு ப்ரோமோ போட்டு வைக்கிறாங்க. ஏதாவது அந்த இடத்துல நம்மளை கேட்டு சார் இதெல்லாம் நீங்கள் கேஸ் போட்டதுலேயே ஒரு கொஞ்சம் அதான் வேணாம் சார். அவங்க ஒன்றும் யாரும் தப்பாக சொல்லலை, ஏதாவது 1-2 கேஸுக்கு தான் தப்பாக பேசியிருக்குங்க. ட்ரோல் பண்ணுற மெட்டீரியல் 20% 80% நம்மளை நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு போட்டுமே, அதனால என்ன இருக்குது? சரி, ட்ரோலும் நல்லது தானே, அதையே நீங்கள் தப்புன்னு பார்க்குறீங்க. ட்ரோல்ன்றது சார் 2 விதமான இருக்குது சார். அவங்க அதாவது நான் வைத்தறிச்சலோட பொறாமையோட ட்ரோல் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். பொறாமையோட ட்ரோலுங்கிறது நார்மல் ட்ரோலும் இருக்குது, அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஒரு 20 அதில் இருக்குது சார். ஒரு 20% வந்து சில எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போது ஒருத்தர் யாரா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுறதுக்கும் ஏய் செம்மையா இருக்குடா, சூப்பரா இருக்குடா, அப்படி தலைவா அப்படின்னு சொல்றது வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஆனால் ரெண்டுமே ட்ரோல் மெட்டீரியல் அப்படிலாம் இல்லை சார். அதாவது ஓப்பனாக சொல்லலாம், மக்கள் வந்து மனசில் பிடிச்சோன்னா பிடிச்சிருக்குன்னு போடுவான், பிடிக்கலாட்டி ஆட்டோமேட்டிக் உள்ள ட்ரோல் பண்ணிடுவான். இல்லாட்டி அவன் என்ன பண்ணுவான், ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து கடைசியில் அவன் இது பண்ணியிருப்பான், வஞ்ச புயல் மாதிரி அதிலே காமிச்சிடுவான் அவனோட. நான் மனநிலையை கமெண்ட்ஸ் பண்ணுற பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சூப்பர், பட் ஐ டோன்ட் டூ இட் அகைன் அப்படின்னு போட்டிருப்பான். தனியாலாம் போட்டு பிடிக்காது. நீங்கள் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதெல்லாம் பார்த்தா நம்ம முடியுமா சார்? அதாவது நீங்கள் நல்லா ஒரு உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்போ அந்தளவு வளர்ச்சி. இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, அப்புறம் யூடியூப்பில் இப்போ டிவி சேனல்ஸுமே நம்மளை தான் ப்ரொமோவாக யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொமோ மெட்டீரியல் இவரை காமிச்சா தான் அங்கே வியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி நாளைக்கு பிக் ஸ்க்ரீனில் போனதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை கேளுங்க. அடுத்து பிக் ஸ்க்ரீனில் என்னங்கன்னா இவரை காமிச்சா தான் படம் ஓடும் அப்படின்ற நிலைமையும் வரும். அதுக்கப்புறம் நம்மளை லீட் ரோல் போட ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இது கொஞ்சம் ஆணவ பேச்சா தெரியலையா? இவரை வச்சா தான் எனக்கு வந்து இந்த வியூஸ் வரும், இவனை வச்சா தான் எனக்கு இல்லை சார், அதனால இதை வச்சா தான் படம் ஓடும். இல்லை நாங்கள் பொதுவாக சார் உண்மையை சொல்லவா, இது வந்து இல்லை சார் ஹார்ஸ் ரைடு மாதிரி என்ன பார்த்தா தான் வந்து இப்போ சேனலே ஓடுது, என்ன வச்சு தான் இப்போ யூடியூப் மாதிரி இல்லை சார். அந்த மாதிரியான அந்த தாட்ல தான் வரணும். இப்போ ஒரு ஐடி கம்பெனில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், என்ன வச்சு இல்லை சார் இது வந்து ஒரு பேச்சு உங்களுக்கு வந்து டாமினேட் பண்ற பேச்சு மாதிரி கிடையாது சார். இதெல்லாம் வந்து போட்டி. இப்போ மற்ற யூடியூபர்ஸும் நல்ல நல்ல கண்டென்ட் போடுறவங்களும் இருக்காங்க இல்லையா? நல்ல கண்டென்ட் போடுறவங்களும் சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க சார், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரு இடத்துல போட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள தான் எடுப்பாங்க. சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொன்னா யூடியூப்ல இருந்து இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் கிளாஸ்மேட் 10 பேர் இருக்கேன், அவனை விட நான் தான் நிறைய மார்க் வாங்கினேன், அவனை விட நான் தான் நாலேஜ் வரும் அப்படி நான் இருந்திருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்கு? என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்கிறான்,
சார் கொஸ்டின் கேட்கறாரு எவ்வளவு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்ல பண்ணுவாங்க நீங்க அப்படி இப்படி சுத்தி வந்தாலும் அந்த சொல்றதுக்கு தற்போதைய தான் நிக்கிறீங்க. இல்ல சார் அப்படிதான் மாணவர்களுக்கு இருக்கணும்னு சொல்ல வரேன். அது எல்லாருக்கும் கிடைக்க வராது. இப்ப எப்படி இருக்குன்னா சார் இங்க பாருங்க சார், இல்ல அது ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணாதா? அப்படி இல்ல சார், திறமை. அதாவது சார் உங்களுக்கு திறமை இருக்கு சார், ஒரு விஷயம் சொல்லலாம், இலக்காரமா நினைச்சு அடுத்தவங்களை புண்படுத்தினாதான் அது இது. நம்ம படிச்சு நம்ம தான் கிங்கு அப்படின்னு காட்டுறது இது கிடையாது. அதுல நான் பண்ண ரீல்ல கூட ஒன்று ஹி இஸ் த பிக்கஸ்ட் கிரிமினல், ஹி இஸ் த பிக்கஸ்ட் பிசினஸ் மேன், ஹி இஸ் த பிக்கஸ்ட் நேஷனல் இஷ்யூ அப்படின்னு வாங்கல. அது மாதிரி நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சிக்கிறது என்ன தப்பு இருக்கு? அடுத்தவங்களை புண்படுத்த தான் கூடாது. இப்போ என்னோட காலேஜ் லைஃப்ல நீங்க சொல்றது கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், நான் படிச்சுட்டு போனது தமிழ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயர் போறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செமினார்ஸ்லாம் எடுக்க சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க அதர் ஸ்டேட்லேருந்து வருவாங்க. அவங்கள வீமுக்குனே வந்து இங்கிலீஷில் பேசுங்க. அப்பயே நான் விட நம்மளுக்கு தெரிஞ்சு சாம் ஃப்ரம் மதுரை டிஸ்ட்ரிக்ட், மை நேம் இஸ் திவாகர் அப்படின்னு போட்டு அப்படியே விட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் செமினார் எடுக்க சொல்கிறாங்க. செமினார் எடுக்க சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு திக்கும். ஏன்னா பேராகிராஃபாக எடுக்கும் இல்லையா கிளாஸ் எடுக்கிறப்ப. அப்போ வந்து என்னன்னா நான் வீம்புக்குனே மேடம்கிட்ட டாபிக் கேட்டு நான் எடுக்கிறேன் மேடம்னாங்க. அவங்களும் மதுரை சரி எடுப்பானுவாங்க. எடுத்துக்க போகிறப்பயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திக்கு ஒழுகும். அப்படியே என்ன சொல்ல வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிளாஸ்மேட் பசங்களுக்குலாம் அவன் பயங்கரமாக படிப்பான்னு தெரியும். ஏன்னா கிளாஸில் பேசுகிறப்ப ஸ்டாஃபுங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஒரு 6 மாதம் வந்து ஒரு 3 பேர் தான் இவங்க தான் நல்லா படிப்பாங்கன்னாங்க. 6 மாதம் கழிச்சுட்டு இவனும் நல்லா படிப்பான்னாங்க. செகண்ட் இயர் வந்தேன்ல இவன் தான் கிங்குன்ற மாதிரி மாறிச்சு சார். அதுக்கப்புறம் எங்களையும் 8th செமஸ்டரையும் செகண்ட் இயர் பசங்களையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறார் சார். வாட் இஸ் மயஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது 4th இயர் சப்ஜெக்ட். ஓகேங்களா, 4th இயர் ஆன்சர் பண்ணல, செகண்ட் இயர் ஆன்சர் பண்ணல. நான் டக்குன்னு எந்திரிச்சு ஆன்சர் பண்ணுறேன். இப்படி சார் வந்து ஆடிப்படாரு. மைஸ்டியா கிரேவிஸ்னா அது ஒரு நரம்பு வியாதி சார். அது எதனால் வருதுன்னா அசிட்டைல் கோலின் குறைபாடுனால வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு வந்து சார் டியூ டு லேக் ஆஃப் அசிட்டைல் கோலின் உடனே அவர் இதாகிட்டார். நான் என்னன்னா ஃபிசியாலஜி சப்ஜெக்ட்டில் படிக்கிறப்ப அதில் அப்ளைட் ஃபிசியாலஜின்னு வரும். எல்லாத்தையும் டீப்பாக படிக்கலாம். படித்த நாலேஜ் அப்படி விட மாட்டேன் சார். அடுத்து என்ன பண்ணுவேன், 3rd இயர் போகிறப்ப எந்த கொஸ்டின் கேட்டாலும் முந்திரக்கட்டையாக முந்துவோம் சார். சார் இப்போ நீங்கள் சொல்கிறது கேளுங்க, எந்த கொஸ்டின் கேட்டாலும் முந்திரக்கட்டையாக முண்டுவோம். அதனால் என் கிளாஸ்மேட் பொண்ணுங்களே என்னை தப்பாக எடுத்தது கிடையாது. நாலேஜை பார்த்து ஆச்சரியம் தான் பட்டிருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்டு தான் வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் டாக்டர் திவாகர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவ்வளோ தெளிவாக வெளிப்படையாக ஆன்சர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய இன்னொரு பக்கம் என்ன, அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஸோ உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப அருமையாக சிறப்பாக இருந்துச்சு. உங்களுடைய நேரத்தையும் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இவ்வளோ தூரம் உங்களுடைய தகவல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.